இங்க நமக்கு புரிஞ்சது என்னன்னா கண்டக்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. அபார்ட் ஃப்ரம் சூசிங் வோல்டேஜ் லெவல், அபார்ட் ஃப்ரம் பவர் டு பி டிரான்ஸ்ஃபர்ட், இது ரெண்டும் நம்ம கையில கிடையாது. எவ்வளவு பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது ஒன்னு ஜென்ரேஷன் கையில இருக்குது, இல்லைன்னா இந்த சைடு இருக்க யூசர் ரிக்குவயர்மெண்ட், அதாவது டிமாண்டை பொறுத்து அமைய போகுது. அதை பொறுத்து அப்போ வோல்டேஜ் லெவலை நம்ம சூஸ் பண்றோம். ஆனா கண்டக்டரை வந்துட்டு ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் நம்மளால சூஸ் பண்ண முடியும். அந்த கண்டக்டரை வந்துட்டு எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும் அப்படின்றதா ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் குட் கண்டக்டர். ஸோ ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கிற மாதிரி மெட்டீரியலா இருக்கணும். ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் டு வித்ஸ்டாண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது என்னது? இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு நம்ம லைன் இழுக்கிறோம், நிறைய காத்தடிக்குது, மழை புயல். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ரீஜன்ஸ்லாம் இருக்கலாம், ஐஸ்லாம் நிறைய இருக்க நார்தர்ன் ரீஜன்ஸ், இல்லை பெரிய மவுண்டன்ஸ், ஹிமாலயாஸ், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்னும் சிவியரா இருக்கும் நமக்கு கோல்டு. அந்த மாதிரி என்விரான்மெண்ட் லிமிடேஷன்ஸும் இருக்கு. எல்லா இடத்துலையும் என்னோட கண்டக்டர் வந்துட்டு தாங்கணும். அதுதான் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றேன். ஸோ எனக்கு இழுக்கிறதுக்கும் வசதியா இருக்கணும், ஒரு கண்டக்டர் இழுக்கிறதுக்கும் எனக்கு வசதியா இருக்கணும். அதே டைம்ல அது வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருந்தாலும், எந்த அளவுக்கு நேச்சுரல் கலாமிட்டி இருந்தாலும் லைன் பிரேக் ஆகாம இருக்கணும். ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்டிவிட்டி நமக்கு தெரியும், ரோன்றது ஒரு கான்ஸ்டன்ட். எல்லா மெட்டீரியலுக்கும் காப்பர் கியூலோ அலுமினியம் கியூலோ அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா இருக்கும். லோ காஸ்ட் யூசன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ். லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்பெசிபிக் கிராவிட்டின்றது வெயிட் பர் வால்யூம். எந்த அளவுக்கு எனக்கு கண்டக்டர் வந்து கிராவிட்டியை வித்ஸ்டாண்ட் பண்ணுது, எனக்கு ஓர டிரான்ஸ்மிஷன் லைன் தான் மூஸ்டா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப வெயிட் பர் வால்யூம், வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? எனக்கு சீக்கிரமா கண்டக்டர் வந்துட்டு அறுந்து விழுந்துரும்ல. எப்பவுமே அப்படியான கிராவிட்டியும் வெயிட்டும் எப்படி ரிலேட் ஆயிருக்கு. வெயிட் ஜாஸ்தியா இருந்தா சீக்கிரமா மேல இருந்து கீழே வந்துடும் ஒரு பொருள். அதேதான் எங்கேயும் நடக்கும். அப்ப எந்த அளவுக்கு லைட்டரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லைட்டரா இருக்கணும் என்னோட கண்டக்டர் அப்படின்றதுதான் அதுக்கு மீனிங். காமன்லி யூஸ் கண்டக்டர் பாத்தீங்கன்னா ஸ்டீல் கோட், அலுமினியம், கேல்வனைஸ்ட் ஸ்டீல் ஆர் கேட்மியம், காப்பர். இன்னும் ஸ்பெசிபிக்கா உள்ள போய் பார்க்கணும்னு சொன்னா ஏஜிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸ் தான் நம்ம இப்ப யூஸ் பண்றோம். அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்: சாலிட் காப்பர் கண்டக்டர், சாலிட், ஹாலோ, ஸ்ட்ராண்டட். ஸோ சாலிட் கண்டக்டர்னா இந்த மாதிரி இருக்கு, ஃபுல் சாலிடா இருக்கு. ஹாலோ கண்டக்டர், வெளியே மட்டும் கண்டக்டர் இருக்கு, கண்டக்டர் மெட்டீரியல் இருக்கு, உள்ள ஹாலோவா இருக்கு. ஸோ கரண்ட் எல்லாமே அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் பாஸ் ஆகும். ஸ்ட்ராண்டட் கண்டக்டர், இது எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் டைப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் அந்த மாதிரி நிறைய சின்ன கண்டக்டரா யூஸ் பண்றது ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 ஸ்ட்ராண்ட், 7 ஸ்ட்ராண்ட் அந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஒரு கண்டக்டரா பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர் இதோட ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இதோட டைப்ஸ் இருக்கு: சாலிட் காப்பர் கண்டக்டர், ஹாலோ காப்பர் கண்டக்டர், ஸ்ட்ராண்டட் கண்டக்டர். சாலிட்ன்றது ஒரே மெட்டீரியல்ல மேக் பண்ணது. ஹாலோ கண்டக்டர்ன்றது சர்ஃபேஸ்ல மட்டும் மெட்டீரியல் இருக்கும், உள்ளுக்குள்ள எதுவும் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்காது. ஸோ கரண்ட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் த சர்ஃபேஸ். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்ன்றது இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் கண்டக்டரே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ல டிவைட் பண்ணி மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டக்டர் மேக் பண்ணியிருந்தா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாலிட் காப்பர் கண்டக்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல இங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். சிடிஸ், பிடிஸ், டெர்மினல்ஸ், சர்க்யூட் பிரேக்கர் போல்டு, இங்கெல்லாம் சாலிட் காப்பர் கண்டக்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அவங்களாம் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் யூஸ் பண்ண முடியாது. ஹாலோ காப்பர் கண்டக்டர்ஸ், பஸ் டக்ட், ஐசோலேட்டர்ஸ், இந்த இடத்துல கண்டிப்பா இந்த கண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ல யூஸ் பண்றது. ஓவராலா இது வந்து பவர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ். அதுல நம்ம டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனும் பஸ் பாரும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏசிஎஸ்ஆர்னு சொல்லுவோம், அலுமினியம் கண்டக்டர் அண்ட் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ சாலிட் காப்பர் கண்டக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை காஸ்ட்,
high tensile strength, difficult to string the conductor and so difficult to transport, high string effect while using on AC system. நிறைய புது டர்ம்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய தியரி கான்செப்ட்ஸும் இருக்கு, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஃபார்மர்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். எக்ஸ்கியூஸ் சாரி. ஸோ ஒரே மெட்டீரியல்ல மேக் பண்ணியிருக்கோம், அது காப்பர் அப்படின்னு சொல்லும்போது காஸ்ட் ஜாஸ்தி. காப்பருக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக தான் இருக்கும், வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த். பட் ஆனா அதுக்காக வெறும் காப்பர் கண்டக்டரை நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்ற மாதிரி? பெரிய பெரிய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுக்கு, இந்த வயல்வெளியில எல்லாம் போற மாதிரி பெரிய பெரிய டவர் ஸ்ட்ரக்சர்ஸ் லைன்ஸ் பார்த்துருக்கீங்க. அங்க எதுவும் காப்பர் கண்டக்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா அவ்வளோ லென்த்துக்கு காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா செம்ம காஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவில நம்ம காப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்றது கிடையாது டிரான்ஸ்மிஷன்ல. டிஃபிகல்ட் டு ஸ்ட்ரிங் த கண்டக்டர். ஸ்ட்ரிங் த கண்டக்டர்னா என்னன்னு சொன்னா, இந்த வார்த்தைக்கு நம்ம ஸ்ட்ரிங் பண்றதுன்னா என்னன்னு சொன்னா, இப்படி ரோல் பண்ணி எடுத்துட்டு போவாங்க கண்டக்டர்ஸ். ஒரு பெரிய ரோலர் மாதிரி இருக்கும், அது மேல இப்படி ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம இந்த காஜாலாம் ரோல் பண்ணி வச்சுப்போம்ல டெய்லரிங் மிஷின்ல, அந்த மாதிரி கண்டக்டரை வந்து ரோல் பண்ணிருப்பாங்க. ரோல் பண்ணிட்டு ரெண்டு சைட்லயும் ஒரு சைடை வந்து இழுத்து கட்டிடுவாங்க, இன்னொரு சைட்ல ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின் வச்சுதான் அதை அன்ஸ்ட்ரிங் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டு சைடும் வந்து பொக்லைன் வச்சு ஏற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது காப்பர் கண்டக்டரை, ஏன்னா அதை வந்து ஸ்ட்ரிங் பண்ணவே முடியாது, அப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் முடியாது. சிங்கிள் காப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது சாலிடா தான் இருக்கும். அந்த சாலிட் கண்டக்டர் எப்போதுமே ஸ்ட்ரிங் பண்றது ரொம்ப கஷ்டம், ஃபிளெக்சிபிளா இருக்காது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹில்லி ஏரியாஸ்ல எல்லாம் அதை ஏற்றவே முடியாது. ஸோ சாலிட் கண்டக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஹை ஸ்கின் எஃபெக்ட் வைல் யூசிங் ஆன் ஏசி சிஸ்டம். ஸோ ஸ்கின் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கணும் இல்லையா, மறுபடியும் கீழே பார்க்கலாம் என்னன்ட்டு. அடுத்தது ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸோ லிமிட் ஆயிடுச்சு, எங்க நம்ம யூஸ் பண்ண முடியுன்றது லிமிட் ஆயிடுச்சு சாலிட் காப்பர் கண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்லியும் சிடிஸ் டெர்மினல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல, அப்புறம் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ல மட்டும்தான் நம்ம இந்த காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. ஹாலோ கண்டக்டர்ஸும் அதே மாதிரி லிமிட் பண்ணியாச்சு. டைரக்டா நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் பண்ணுவோம், ஏன்னா இதுதான் நம்ம டிரான்ஸ்மிஷன்ல யூஸ் பண்றது. ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோமோஜினியஸ் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர், காம்போசிட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்னு இருக்கு. Two or more smaller cross-sectional strands or filaments which are twisted together. இதுதான் definition of standard conductor. So ஆல்ரெடி நம்ம அதோட ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, இந்த அவுட்டர் கவர்லாம் எடுத்துருங்க தேவையில்ல, உள்ள இருக்கிறதுதான் டிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு சம் ரேஷியோ இருக்கு, அந்த நம்பர் ஆஃப் லேயர்ஸ் எவ்வளவு போடணும் அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு, அதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ 2 or more ஸ்மாலர் கிராஸ் செக்ஷனல் ஸ்டாண்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்மாலர் கிராஸ் செக்ஷனா இருக்கு, அதை வந்து ஒன்னா ட்விஸ்ட் பண்ணிருப்போம். மொத்த ஃபுல் கண்டக்டரும் பார்க்கறதுக்கு ட்விஸ்டடா தான் இருக்கும், உள்ள குட்டி குட்டியா சின்ன டயாமீட்டர்ல கண்டக்டர்ஸ் இருக்கும். இது வந்து டு கெட் ரிக்வயர்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பேரல் ரன்னிங் ஆஃப் கண்டக்டர். நம்மளுக்கு ஒன்னு ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியா இருக்கணும், அதே மாதிரி பேரல் ரன்னிங் ஆஃப் கண்டக்டர்ஸும் இருக்கணும். ஸோ தட் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ ஈச் கண்டக்டர் கேன் கேரி சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். எல்லாம் சேர்ந்து எல்லாமே பேரல்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் கேன் ஓவரால் கேரி மோர் கரண்ட். அது ஒண்ணு இதோட அட்வான்டேஜ். வேற என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, இதுல ஹோமோஜினியஸ், நான் ஹோமோஜினியஸ் ஆர் காம்போசிட் டைப். நான் ஹோமோஜினியஸ் சொல்லக்கூடாது, காம்போசிட் டைப்னு சொல்லுவோம். பேர்லயே தெரியுதுல, ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரே மெட்டீரியல், ஆல் தி ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் சேம் மெட்டீரியல். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஸ்ட்ரிங். ஹோமோஜினியஸ் கண்டக்டர் வந்து ஈஸி டு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடியூஸ்டு ஸ்கின் எஃபெக்ட். இந்த ஸ்கின் எஃபெக்ட் தான் நம்ம பார்க்கலாம், அதை பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நோ டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும், வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா அலுமினியம் ஹோமோஜினியஸ் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸோ அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர். அலுமினியம்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கண்டக்டிவிட்டி இருக்கும், ஆனா வேற என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ்னா நோ டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும். காப்பர் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அலுமினியம். ஓகேவா? நீங்களே வீட்லயே பாத்திரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, காப்பர் பாத்திரம் எல்லாம் வந்துட்டு
ஒடுக்கு விழவே இல்லாது. ஆனா அலுமினியம் பார்த்தோம்னா சீக்கிரமா ஒடுக்கு விழுந்துரும். இப்ப எப்பவுமே அலுமினியம் வந்து காப்பரா ஆகவே முடியாது. அதுக்கு எப்பவுமே ஸ்ட்ரென்த் கம்மி தான். ஆனா கண்டக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு காப்பருக்கு ஈக்குவலா வர முடியும். லெஸ் காஸ்ட் ஆஃப் அலுமினியம், காஸ்ட் வந்து லெஸ் அலுமினியம், அது நம்மளுக்கே தெரியும். லோ டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால ஸ்பேன் லென்த் வந்துட்டு நமக்கு குறையுது. நம்பர் ஆஃப் டவர்ஸ் அப்ப இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அண்ட் எரெக்ஷனும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோ டென்சைல் ஸ்ட்ரென்த்னா மிஸ்டான் பண்ண முடியாதுல்ல. அப்ப 2 போல் வைக்கிற இடத்துல இப்ப 3 போல் வைக்கணும். நடுவுல இன்னொரு ஒரு போல் சப்போர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி பில்ட் பண்றோம். இந்த மாதிரி டவர் போடணும். இப்படிதான் கண்டக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிங் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு இப்படி போயிட்டு இருக்கோம். அலுமினியம் யூஸ் பண்றதுனால இங்க நடுவில் இன்னொரு ஒரு டவர் ஸ்ட்ரக்சர் அடிஷனலா போட்டாலும் இங்க இந்த இடத்துல சப்போர்ட் ஆகும். அப்ப 2 டவர் இருக்க வேண்டிய இடத்துல 3 டவரா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அண்ட் எரெக்ஷனும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இது எதுல ஹோமோஜீனியஸ் ஸ்டாண்டர்ட் கண்டக்டரா இருந்தால், நம்ம ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லும் போது சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காப்பர்னு எடுத்துக்கிட்டா அது வந்து மறுபடியும் சாலிட் கண்டக்டருக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால காப்பர் போட முடியாது. நம்ம காப்பர் கண்டிப்பா போட முடியாது. காப்பர் எடுத்து வெளில வந்தாச்சு. நம்ம இப்ப இருக்க நமக்கு சாய்ஸ் அலுமினியமும் அயனும் மட்டும்தான், அதாவது ஸ்டீல். இந்த 2 எப்படி யூஸ் பண்றோம்ன்றதான் இது. ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லும்போது வெறும் அலுமினியம் மட்டும் யூஸ் பண்றோம்னு சொன்னா நமக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்குது. ஏன் அலுமினியம் மட்டும் யூஸ் பண்ணாம வெறும் அயன் மட்டும் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. அயன் வந்து கண்டக்டிவிட்டி கம்மி. இன்னொன்னு வந்துட்டு ஸ்ட்ரிங் பண்ண முடியாது. வெறும் அயனா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் பண்ண முடியாது. அடுத்தது காம்போசிட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸோ இதுதான் நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய கண்டக்டரோட ஃபார்ம். 2 or more கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப காம்பினேஷன் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி இருக்கும். வெளியே அலுமினியமும் உள்ள ஸ்டீலும் போட்டிருக்கோம். இதுதான் வந்து ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸ் சொல்றோம். அலுமினியம் கண்டக்டர் தான் இது. ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ், ஸ்டீலை வந்துட்டு உள்ளுக்குள்ள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிருக்கும். அப்ப அலுமினியமுக்கு ஹை கண்டக்டிவிட்டின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா லோ டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அதை வெளியே கூட்டணும். ஃபெரஸ்க்கு வந்துட்டு லோ கண்டக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது அயன் ஸ்டீல் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்றோம் நம்ம அயனை. எல்லாம் இல்லையா, ஸ்டீல் இருக்கிறது அயனோட ஒரு எல்லாம். ஸோ இது வந்து கண்டக்டிவிட்டி கம்மி, பட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகம். நம்மளுக்கே தெரியும் ஸ்டீலை வந்து அந்த அளவுக்கு வளைக்க முடியாது. மறுபடியும் வீட்டுல உள்ள பாத்திரத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது காப்பரு, அடுத்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், அதுக்கப்புறம் கடைசியா தான் அலுமினியம். ஈஸியா இந்த கூடுறது வந்து நமக்கு அலுமினியம் தான். ஸோ இந்த 3 மெட்டலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு அங்கேயே நமக்கு புரியுது. அப்ப அதை வச்சு நம்ம இங்க கண்டக்டர்ஸ் என்ன வேணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணிக்கிறோம். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு. எப்படி இப்ப கிடைச்சிட்டு என்னதான் அலுமினியம் லோ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆனாலும் இன்னும் நம்ம ஃபெரஸ் போடுறோம். ஸோ உள்ளாத கண்டக்டர் பிரேக்கே ஆகாது. அப்ப ரிக்வயர்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ண முடியுது. லோ காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இது எப்படி லெஸ் காஸ்ட் ஆனிச்சு? பிகாஸ் அலுமினியம் யூஸ் பண்றோம், அதனால லெஸ் காஸ்ட் ஆயிடுச்சு. இது ஸ்ட்ரெங்கிங், மறுபடியும் அலுமினியம் யூஸ் பண்றதுனால இது ஸ்ட்ரெங்கிங் இருக்குது. ரெடியூஸ் ஸ்கின் எஃபெக்ட். ஸோ ஸ்கின் எஃபெக்ட் வந்து இங்க கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். கம்பேர்ட் டு சாலிட் ஆர் ஹோமோஜினியஸ் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் ஸ்கின் எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்அட்வான்டேஜஸ்னா இன்க்ரீஸ் டிரான்ஸ்மிஷன் லாஸ். கண்டிப்பா, பிகாஸ் அலுமினியம் வந்து கொஞ்சம் லாசஸ் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ சென்டர்ல நம்ம அயன் போட்டு இருக்கோம். ஸோ ஹை கண்டக்டிவிட்டி, ஹை ஃபிளக்ஸ் லிங்கேஜ். இது வந்து ஸ்கின் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ ஸ்கின் எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபெமிலியரான வேர்டு தான். ஸ்கின் எஃபெக்ட்ன்றது என்னன்னு சொன்னா இஎன்டில படிச்சோம். நம்ம ஒரு கண்டக்டரோட உள்ளுக்குள்ள கரண்ட் கான்சென்ட்ரேட் ஆகாம சர்ஃபேஸ்ல கரண்ட் கான்சென்ட்ரேட் ஆகுதுன்னா அதை வந்து ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க எப்படி ஸ்கின் எஃபெக்ட் நடக்குது அப்படின்னா, உள்ளார ஸ்டீல் வந்து ஹை கண்டக்டிவிட்டி, ஃபிளக்ஸ் லிங்கேஜும் ஜாஸ்தி தான் இல்லையா. ஆக்சுவலா ஸ்டீல் ஹை கண்டக்டிவிட்டி கிடையாது, மீடியம் கண்டக்டிவிட்டி தான். பட் வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ்க்காக அப்படி எடுத்துப்போம். ஃபிளக்ஸ் லிங்கேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். யூஸ்வலாவே அயன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபிளக்ஸ் வந்துட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் இல்லையா. அப்ப அது வந்து ஹையா இருக்கும். ஸோ ஃபிளக்ஸ் லிங்கேஜ் ஹையா இருக்கும்போது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் அதிகமா இருக்கு. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ன்றது என்னது? கரண்ட் ஃப்ளோக்கு அப்போஸ் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளது.
அப்ப என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணும். சென்டருக்கு வரும்போது கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணும். அப்ப கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு குறைஞ்சிரும் சென்டர்ல. என்ன ஆகும், அப்ப கரண்ட் கண்டிப்பா ஃப்ளோ ஆகிதான் ஆகணும். எல்லாமே சர்ஃபேஸ்ல போய் அப்ப கான்சென்ட்ரேட் ஆயிரும். இப்ப கண்டக்டர்ல ஒரு நம்ம ஞாபகம் இருந்துச்சுன்னா இன்டில பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம். லாங் கண்டக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். லாங் கண்டக்டர்ஸ்ல கரண்ட் வந்து போகும்போது இதை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல கன்சிடர் பண்ணிப்போம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னு கன்சிடர் பண்ணிட்டு ஆம்பியர்ஸ்லாம் நம்ம ஆம்பியர்ஸ்லாம் அதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி வந்துச்சுன்னா கரண்ட் வந்து ஃபீல்டு வந்து உள்ளார 0 இருக்கும். இட் வில் பி மோர் ப்ரிடாமினன்ட் ஆன் தி சர்ஃபேஸ். அப்புறம் வெளியே வர 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 குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்படி பார்க்கும்போது எல்லா கண்டக்டர்ஸுமே நமக்கு லாங் சிலிண்டர் மாதிரி தான், இன்ஃபைனைட் லாங் சிலிண்டர் மாதிரி தான். அதுல இப்போ கரண்ட் உள்ளுக்குள்ள ஃப்ளோ ஆக முடியாது அப்படின்னு சொல்லும்போது எங்கெல்லாம் அப்போ ஃப்ளோ ஆகாது, எல்லாமே சர்ஃபேஸ்க்கு தான் வரும். ஆல் த கரண்ட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். அதாவது ஸ்கின் எஃபெக்ட்னு சொல்றோம். அப்ப ஸ்கின்ல நிறைய கரண்ட் இருக்க மாதிரி ஆயிடுது. அதனால அதுக்கு பேரு ஸ்கின் எஃபெக்ட்னு சொல்றோம். ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் கரண்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் கண்டக்டர். நிறைய இடத்துல போய் பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, ஸ்கின் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்தோம். ரெடியூஸ் ஸ்கின் எஃபெக்ட், ஹை ஸ்கின் எஃபெக்ட். சாலிட் காப்பர் கண்டக்டர்ஸ்ல ஹை ஸ்கின் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரே மெட்டீரியல்ல மேக் ஆயிருக்கு. ஸோ உள்ளார நமக்கு ஜாஸ்தி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃபர் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ அப்போஸ் பண்ணும். அப்ப நேச்சுரலா உங்களுக்கு கரண்ட் வந்துட்டு வெளியே கான்சென்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்ல நமக்கு ரெடியூஸ் ஸ்கின் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. ஏன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுதுன்னா இங்க நம்ம நடுவுல ஸ்டீல் போடுறோம். ஸ்டீலுக்கு மீடியம் கண்டக்டிவிட்டி தான் இருக்கு. அதனால நமக்கு இது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் காம்போசிட் கண்டக்டர்ஸ்லயும் நமக்கு ஸ்கின் எஃபெக்ட் ரெடியூஸ்டா தான் இருக்கு. சாலிட் அண்ட் ஹோமோஜினியஸ் ஸ்டாண்டர்டை விட ரெடியூஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்னல் இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் ஸ்கின் எஃபெக்ட்ன்றது என்ன, அதனால என்னென்ன நடக்கும், என்ன எஃபெக்ட்ஸ்ன்றத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இங்கேயும் பார்த்துடலாம். ஸ்கின் எஃபெக்ட்ன்றது தனியாக ஒரு டாபிக்காவே உங்களுக்கு போட்டிருக்கேன்.